அதை கட்டுப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. படித்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த குடும்ப கட்டுப்பாடு மையம் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு யாரும் புள்ள பெக்கலையா? முடியலை. காரணம் பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதனால அதுக்கு மருத்துவமனை கூடிருச்சு. என்ன மாதிரி? சோதனை கழித்தறுப்பு மையம். நாங்கள் புள்ள தர்றோம் பணத்தை கட்டுங்கிறாங்க தவணை முறையில், வண்டி எடுத்தது மாதிரி. எப்படி ஆகிப்போச்சு நிலைமை? எப்போ நம்ம சிந்திக்க போகிறோம்? உணவு கலாச்சாரம் நஞ்சா போனதனுடைய விளைவு யாரு? அத்தனையும் இல்லை, பாரம்பரியத்தை இழந்ததனுடைய விளைவு. அவ்வளவு நோயோடு வந்து நிற்கிறோம். நோய்க்கெல்லாம் காரணம் உலக நாடுகளில் WHO இருக்குல்ல, உலக ஆர்கனைசேஷன் தான், ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேர் ஆங்கிலத்தில். அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டாச்சு. அவன் திட்டமிடுறான், இதை உங்கள் நாட்டில் விதைக்கணும், உங்கள் நாட்டில் இதை விற்கணும், நீ அதுக்கு உதவி புரியணும். இங்கே இருக்கவனுக்கு எது நடந்தால் என்ன, காசு வந்தால் சரின்னு ஆகிப்போச்சு. அப்படித்தான் முதல்ல பருத்தியில் ஆரம்பித்தோம். அடுத்து ஜல்லிக்கட்டு மாடில் ஆரம்பித்தோம். நாட்டு மாடு இருக்கா யார் வீட்லையாவது? மாட்டு சென மாடு இருக்கா? காளை மாடு, பசு மாடு, காளை ஏறுதல்னு ஒன்று வச்சுருந்தோம்.